ஹாய், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் புட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து 200 கிராம் அளவுள்ள பிரெட் எடுத்துக்கணும். பிரெட் பீசஸ் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பீசஸ் வரும். எனக்கு சின்ன பிரெட்டாக இருந்தாலும் 9 பீசஸ் வந்துச்சு. அதை எண்ணெய் நெய் எதுவுமே போடாமல் வெறும் தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணுற மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சைடு எதுவுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். மிக்ஸி ஜாரில் சும்மா போட்டு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அது நல்லா க்ரம்பிள் டெக்ஸ்சரில் இருக்கணும். அதை எடுத்து சைடில் ஓரமாக வச்சுக்கோங்க. இதை மெஷர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு பவுலில் 4 எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 200 கிராம் பிரெட்டுக்கு 4 எக்கு வேணும். 4 எக்கு ஊற்றிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. 4 முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 200 கிராம் சீனி நமக்கு வேணும். 200 கிராம் சீனினாலும் போட்டுக்கலாம், இல்லை 150 கிராம் சுகர், 50 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் சுகர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அப்புறம் 100 கிராம் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கேன். ஸ்மெல் இல்லாத ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 50 கிராம் கீ, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டை கூட சேர்த்து இந்த சுகர் இது எல்லாமே சேர்த்து நல்லா டிசால்வ் ஆகி மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டு வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ப்ரெட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த க்ரம்ஸை உள்ளே போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, மொத்தமாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி அழகாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மாதிரி பண்ணணும். ரொம்ப அப்படி விஸ்கும் பண்ணிடக்கூடாது. 4 ஏலக்காவை கொஞ்சமாக சுகர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பைண்டிங்க்காக 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணணும். நான் கோதுமை மாவு இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டால் போதும். வெறும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு அடி கனமான பாத்திரம் எது இருந்தாலும் ஓகே. நான் வந்து குக்கரில் வந்து வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், ஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போது இன்னொரு பாத்திரம், எனக்கு ட்ரே கிடையாது. ஸோ நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பேட்டர் எல்லாத்தையுமே இதில் போட்டு 2 டேப் பண்ணி அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். குக்கரில் கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது, விசிலும் போட வேண்டாம். இது 2மே இருக்க வேண்டாம். கீழே ஒரு உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டாக 45 மினிட்ஸில் ரெடி ஆச்சு. இது வந்து 45 to 50 மினிட்ஸில் ரெடி ஆகும். எனக்கு வந்து 45 மினிட்ஸில் ரெடி ஆச்சு. வாசம் நல்லா வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோடய கேக் எதுக்கு இப்படி இருக்குன்னா, நான் நிறைய டைம் குத்தி பார்த்து கொதறி வச்சுட்டேன். ஏன்னா பையனும் இருந்தால் நான் அவனும் எக்ஸைட்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணி கொதறி வச்சுட்டோம் 2 பேரும். லாஸ்ட்டாக 45 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ரெடி ஆச்சு. இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் தெரியாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுருப்பேன். அதனால் ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் தீய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லி நான் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.